இங்க ஒரு அழகான பொண்ணு சிஇஓ உடைய செக்ரட்டரியா வேலை பார்க்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வீட்டுல நிறையவே பூனைகள் எல்லாமே அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்குது. இந்த சிஇஓ உடைய பழைய செக்ரட்டரி பொண்ணுமே ஒரு ஃபார்மை எடுத்து இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இதுல நல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு, உன்னுடைய ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த பொண்ணுமே எதை பத்தியுமே கவலைப்படாம அந்த ஃபார்ம்ல சைனும் பண்ணி கொடுக்குறாங்க. தென் சடனா அந்த பொண்ணுடைய மடியில ஒரு பூனையுமே வந்து உட்காருது. இந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரியே பூனைனா ரொம்பவே பயம். பட் சடனா அந்த பொண்ணுடைய ஹெட்ல பூனை மாதிரியான காதும் முளைக்க ஆரம்பிக்குது. தென் இது எல்லாத்தையும் கவனிச்ச அந்த சிஇஓ ரொம்பவே முறைச்சு பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணு கிட்டயுமே வரான். நீதான் என்னைய பாத்துக்க வந்த புதிய செக்ரட்டரியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த பொண்ணு ஆமான்னு சொல்ல அந்த பொண்ணுடைய கண்ணத்தையுமே கிள்ளிட்டு போயிடுவான். தென் அன்னைக்கு நைட் இந்த பொண்ணு அவங்க வீட்லயே ஸ்டேயும் பண்றாங்க. இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது சடனா இந்த சிஇஓவும் அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு நீங்க பல வருஷமா மிஸ் பண்ணிட்டு இருக்கன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு இந்த பொண்ணு கண்ணை திறந்து பார்ப்பாங்க. பார்த்தா இது எல்லாமே உங்களுடைய கனவு தான். தென் காலையில இந்த பொண்ணு எழுந்திருச்சு ரெடியாகி கீழேயும் வந்துட்டாங்க. பார்த்தா அந்த சிஇஓ உடைய கழுத்துல இந்த பொண்ணுடைய கனவுல வந்த மாதிரியே காயங்களும் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து இந்த பொண்ணு குழம்பி போக இந்த சிஇஓவும் இன்னைக்கு நீ என் கூட ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. இது கேட்டு அந்த பழைய செக்ரட்டரி பொண்ணு ரொம்பவே கோவப்படுவா. தென் அவங்க பேசுற எதையும் கேட்காம அந்த பொண்ணை கூட்டிட்டு ஆபீஸ்க்கும் போயிடுவான். தென் இவங்க ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிஇஓவும் எல்லாரும் முன்னாடியுமே இவங்க தான் என்னுடைய புதிய செக்ரட்டரி, என்னுடைய மேஜர் மைனர் அஃபேர்ஸ் எல்லாமே இவங்க தான் இனிமே பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் இந்த வித்தியாசமான ஸ்டோரியில என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்றோம்.